வணக்கம். தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து பார்த்தோன்னா நிச்சயமாக நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாம் உடையும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஒரு தீபம் ஏற்றுவதால் நம்ம இழந்த பணம் மீண்டும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நம்ம கண்குளிர பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை அமாவாசை அப்படிங்கிறது ஜனவரி 29 புதன்கிழமை அன்னைக்கு வருது. தை மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு மிகுந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. மனித வாழ்வில் ஏற்படும் எல்லா நிகழ்வுகளும் இந்த பாக்கிய ஸ்தானத்தினால் தீர்மானம் செய்யப்படுது அப்படின்னும், இந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாக்கிய ஸ்தானத்தை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் 2. அதில் ஒன்று தான் பித்ருக்களுக்கு செய்யப்படும் பூஜை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குல தெய்வ வழிபாடு. இந்த பித்ருகளுக்கான பூஜை அப்படிங்கிறது, அதிலும் அமாவாசை தினத்தில் செய்யப்படும் இந்த பூஜை, அதிலும் தை அமாவாசை தினத்தில் செய்யப்படும் இந்த பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்தது. அந்த அமாவாசை நாளில் பித்ருகளுக்கு முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது காலையிலேயே செய்திடணும். மதியம் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படையலிட்டு காகத்துக்கு வைத்து விட்டு அந்த விரதத்தை நம்ம நிறைவு செய்யலாம். மாலை நேரம் 6 மணிக்கு மேலே குல தெய்வ வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மாலை நேரத்தில் தை அமாவாசை தினமான மாலை 6 மணிக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுவது, குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்தது. அதிலும் வீடுகளில் பார்த்தோன்னா அகல் விளக்கு, வெள்ளி விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு அப்படின்னு பல வகையான விளக்குகளை நம்ம ஏற்றி வழிபாடு செய்வோம். பூஜை அறையில் வைத்து தினமுமே காலை மாலை ஏற்றுவது வழக்கமாகவோ நிகழ்க்கும் ஒரு செயல். பொதுவாகவே வீட்டில் விளக்கேற்றுவது வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தரும் அப்படிங்கிறதும் உண்மை. அந்த வகையில் சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றுவதற்கே இத்தனை பலன்கள் இருக்குது அப்படின்னா, இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லப்படும் அந்த விளக்கு ஏற்றுவதால் எத்தனை பலன் தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலேயே இருக்கும். அந்த பஞ்சகவ்ய விளக்கின் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விளக்கை குல தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றி, அதுவும் அமாவாசை தினமான மாலை 6 மணிக்கு இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் இழந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப வரவே வராது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அந்த பணம் கூட திரும்பி வரும் அப்படிங்கிறதான் உண்மை. அனுபவபூர்வமாக நடந்த அந்த நிகழ்வை நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே செய்து பயன்பெறணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. அதே போல் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அப்படி பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கக்கூடிய விளக்கு தான். அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறதே மகாலட்சுமியின் அருளையும் செல்வ செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சி நிம்மதி போன்ற அனைத்தையுமே தரக்கூடியதான அந்த பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி நிச்சயமாக இழந்த பணத்தை முதல்ல பெற்றுக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லப்படும் இந்த விளக்கு கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் பசு மாட்டிடமிருந்து கிடைக்கும் பால், நெய், கோமியம், தயிர், சாணம் இந்த 5 பொருட்களோடு சில மூலிகைகளையும் சேர்த்து செய்யப்படுது. பசுமாடு அப்படிங்கிறது 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதுவும் இந்த பால், நெய், தயிர் இது எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி வாசம் நிறைந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஞ்சகவ்ய விளக்க அமாவாசை தினம் மாலை 6 மணிக்கு எப்படி ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பஞ்சகவ்ய விளக்க அரச இலையோ அல்லது செம்பருத்தி இலை கிடச்சிச்சின்னா அந்த இலை மேலேயோ, அல்லது 2மே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழை இலை கிடச்சிச்சின்னா அது மேலே இலையின் மேலே வைத்து ஏற்றலாம். அதற்கு பின்பு அந்த விளக்கில் நல்லெண்ணெயோ அல்லது சுத்தமான நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னும், சாதாரணமாகவே நெய்யூற்றி தாமரை தண்டு திரியில் விளக்கேற்றுவது செல்வத்தை பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் இந்த
நெய்யூற்றி தீபம் ஏற்றும் பொழுது அந்த திரி எரிந்த பின்பு விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கும் சாம்பல் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக வியூபூதிக்கு சமமானது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருநீரை பூசிக்கொள்வதால் நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கவ்ய விளக்கை அமாவாசை தினத்தில் ஏற்றுவது இன்னமுமே சிறப்பு. அதுவும் குல தெய்வத்தை நினைத்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றினோன்னா நிச்சயமாக இழந்த பணம் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும், கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனிலிருந்து வெளியில் வந்து செல்வ செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டையும் போட்டுருங்க. கமெண்ட் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.